திமுக கூட்டணியில் தொகுதியின் எண்ணிக்கையை நாளை இறுதி செய்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்துல திமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் என்ற நம்பரை நாங்க இறுதி செய்ய போறோம் அப்படின்னு மாநில செயலாளர் வீரபாண்டியன் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே தொகுதி பங்கீடு தொடர்பா இதுவரைக்கும் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே தொகுதிகளின் எண்ணிக்கையை இறுதி செய்யறதுல இன்னும் ஒரு சுமூக உடன் அப்படிங்கிறது எட்டப்படாம இருக்கு. 2021 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 இடங்கள் திமுக கொடுத்திருந்தாங்க. அதுல 2 இடங்கள்ல மட்டும்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக கூட்டணியில இப்ப புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 தொகுதிகள் அப்படின்னு முதல்ல திமுக சொல்லியிருக்கிறாங்க. பிறகு இந்த 4 இல்லைன்னா 5 தொகுதிகள் வரை திமுக ஒதுக்குறதுக்கு முன் வருவதா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ஒதுக்கீடு செஞ்ச மாதிரியே 6 தொகுதி வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. அதனால இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிறதுல ஒரு தாமதம் நீடித்து வரக்கூடிய நிலையில நாளைய தினம் சிபிஐ கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கூட இருக்கிறது. அந்த கூட்டத்துல தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்டு விட்டு பின்னர் அறிவாலயம் வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேச இருக்கிறாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னும் 4 இல்லைன்னா 5 தொகுதிகள் வரை திமுக ஒதுக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு.